ஹலோ ஆல். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராப்ளம். செம புரிஞ்சு அதை இமேஜின் பண்ணுறது கொஞ்சம் ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் சொல்லலாம். அவங்க இங்கிலீஷில் தான் இங்கே கான்செப்டே இருக்குது. இப்போ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த க்ளோசர் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்ளோசர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர். இப்போ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த க்ளோசர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்னா நான் ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நிறைய சார்ஜ் இருக்குது. அது ப்ளஸ் மைனஸ் வாட் எவர் இட் மேபி, அது பிரச்சனை இல்லை. சரியா? கண்டக்டர்னு கொடுத்ததுனால ஆல்வேஸ் சார்ஜஸ் ஷுட் பி ரிசைட் ஆன் த சர்ஃபேஸ், அது புரிஞ்சிருக்கணும். அவங்க ஸ்பியரை விட்டு வெளியில் வருதுன்னு சொல்லலை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், தட் இஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்னு. இதுதான் என்னோட காஷியன் சர்ஃபேஸ். இந்த காஷியன் சர்ஃபேஸுக்குள்ளே இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்காங்க, கரெக்டாக? அது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் அதை கியூ என் க்ளோஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என்னோட அசம்ஷன் தட் இஸ், நான் இங்கே அசியூம் பண்ண காஷியன் சர்ஃபேஸுக்குள்ளே ஒரு சார்ஜ் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக தெரியலாம். நான் கன்சிடர் பண்ணதுக்குள்ளே என்ன சார்ஜ் இருக்காங்க? கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். ஸோ இங்கே ஆப்ஷன் பாருங்கள். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டால், ஜீரோ போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த எல்லோ ஸ்பியரை நம்ம கன்சிடர் பண்ணணும், இமேஜின் பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தப்பு, 1/4 எப்சிலான் நாட் தப்பு. ஜீரோக்கும் ஆப்ஷன் ஏக்கும் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. செம்ம கரெக்டாக போட கம்ஸ் அவுட், வெளியில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.